கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிருபைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஒருவேளை இந்த வருடத்தின் முடிவில் சிலருக்குள் வரக்கூடிய கேள்விகள் என்னங்கள், ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் நான் ஆண்டவரை துதிக்க முடியும்? நான் எதிர்பார்த்த காரியங்கள் இந்த வருடம் நடக்கவில்லையே. நான் இந்த வருடம் துவங்கின பொழுது நிச்சயம் எனக்கு திருமணம் நடக்கும் என்று நான் விசுவாசித்தேன். ஆனால் இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலை. இந்த வருடம் நான் ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று நான் ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னும் எனக்கு அந்த குழந்தையை தரலை. இல்லை, எனக்கு ஒரு வேலை ஆண்டவர் வெளிநாட்டில் ஏற்படுத்தி தருவார் என்று நான் மிக அதிகமாக தேவனிடத்தில் நான் ஜெபித்தேன் பாஸ்டர். ஆனால் இப்பவும் நான் இன்னும் அந்த வேலை கிடைக்கல. ஆண்டவர் இன்னும் இதை செய்யலை என்னுடைய வாழ்க்கையில். இல்லைனா எங்கள் வீட்டை நான் கட்டணும்னு தீர்மானம் செய்திருந்தேன். அதற்காக நான் பல முயற்சிகள் எடுத்து ஆண்டவர் இதை எனக்கு கைகூடி வர செய்வார் என்று நான் விசுவாசித்தேன். ஆனாலும் தேவன் எனக்கு நான் எதிர்பார்த்த காரியங்கள் செய்யலை. ஆகையால் நான் எப்படி ஆண்டவரை நன்மை அவர் செய்யாத பட்சத்தில் நான் எப்படி அவரை நான் துதிக்க முடியும்? எப்படி நான் அவருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்த முடியும் என்று ஒருவேளை இந்த காலையில் அப்படிப்பட்ட கேள்விகளோடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த சங்கீதம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இது அவர்களுக்குள் அவர்கள் வளர்த்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்று நான் சொல்லுவேன். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளும், என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவனை எப்பொழுதும் துதிக்க தேவ பிள்ளைகள் பழகுவது மிக அவசியம். ஏனென்றால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அவர் செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்றைக்கும் தீமையை தேவன் செய்வதில்லை, தீமையை அனுபவிப்பதில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மையும் அவருடைய கிருபையும் தான் விளங்க செய்வாரே தவிர தேவனை நம்பி இருக்கின்றவர்கள் என்றைக்கும் வெட்கமடைய மாட்டார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனை நம்பி இருந்தீங்கன்னா நீங்க எதற்கும் பயப்பட தேவையே இல்லைங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அவருடைய கிருபையினால நிச்சயமாக நடத்துவார், தாங்குவார்.